குட் மார்னிங் சிறுகதை எழுதியவர் சின்னமனூர் உமா மகேஸ்வரி. பாலாவுக்கு அன்று தூக்கமே வரவில்லை. ஏன் தன்னுடைய நண்பனிடமிருந்து போனே வரவில்லை என்று அவனுக்கு ஒரு கவலை. ஆனால் என்ன செய்வது? இவனிடமும் ரீசார்ஜ் செய்வது பணம் இல்லை. இல்லை என்றால் இவன் தன்னுடைய நண்பனுக்கு போன் செய்து பேசிவிடுவான். ஏனென்றால் பாலாவும் மதுவும் ஒன்றாக வேலை பார்த்தவர்கள். அது என்னமோ இருவருக்கும் அப்படி ஒரு பந்தம். அவர்கள் இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டாலே பாதி நோய்கள் குணமாகிவிடும். அப்படி ஒரு சந்திப்பு, அப்படி ஒரு பரிவு இருக்கக்கூடியவர்கள் இருவருக்கும். முதுமை வந்தவுடனேயே அனைவருக்கும் வரக்கூடிய அந்த தனிமையும் இருவருக்குமே வந்தது. ஆனால் இருவருக்குமே குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் என்ன பண்ணுகிறார்கள்? பெரியவர்களாக வளர்ந்த பிறகு வேலைக்கு செல்கிறார்கள். அவர்கள் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என்று ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு பெற்றோர்களை தங்களுடன் அழைத்து செல்வதற்கு தயங்குகிறார்கள். இல்லை என்றால் அழைத்து சென்றாலும் பல கண்டிஷன்கள் போட்டு விடுகிறார்கள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பாலாவுக்கும் தன்னுடைய மகனுடன் செல்ல விருப்பம் இல்லை, மதுவுக்கும் தன்னுடைய மகனுடன் சென்று வாழ விருப்பம் இல்லை. அதனால் இன்னும் அவர்கள் அந்த காலத்தில் எந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அங்கேயே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாலாவினுடைய மகன் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். நல்ல சம்பளம் இருந்தாலும் அப்பாவை அடிக்கடி கோபப்பட்டு பேசுவான். என்ன என்றால் அந்த முதுமையில் அவருக்கு என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறாரா, இல்லை தன்னுடைய மகனை அப்படி சங்கடப்படுத்துகிறோமா என்று பாலாவுக்கே புரியாது. அவனுடைய மகன் அப்படி இருக்கக்கூடிய அந்த பாலாவினுடைய பேரன் மட்டும் தாத்தா மீது ஒரே பாசமாக இருப்பான். மருமகளும் சும்மா சொல்லக்கூடாது, அழகாக நன்றாக பேசக்கூடியவள். லக்ஷ்மி பெயருக்கேற்றார் போல் லக்ஷ்மிகரமாக இருப்பவள், கனிவாக பேசுபவள். இருந்தாலும் தன்னுடைய மகனை நினைக்கும் பொழுது அவருக்கு வருத்தமாக இருக்கும். இத்தனையும் அப்பா அவருக்கு எதுக்கு தோணுச்சு அப்படின்னா, தன்னுடைய மகன் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, போனை ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பான்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவரும் கேட்டு ஒரு வாரம் ஆச்சு. இந்த பண்ணித்தரேன் அந்த பண்ணித்தரேன்னு சொல்லிட்டே இருக்காரு ஒழிய இன்னும் செஞ்சே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு அல்லாடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? வெறும் பட்டன் போன் தான். இருந்தாலும் யார்கிட்ட பேசுவாரு? தன்னுடைய நண்பன் மது கிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான். காலையில எந்திரிச்சோன்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிக்குவாங்க. படுக்க போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் நைட் சொல்லிக்குவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் முதுமை இல்லையா, இருக்குமா இல்லையா அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குட் மார்னிங் குட் நைட் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை அவங்க வச்சுருந்தாங்க. இவனுக்கு என்னமோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2-3 நாளாக தன்னுடைய நண்பன்கிட்ட இருந்து ஃபோனே வரலையே, நம்ம பண்ணலான்னா நம்மக்கிட்ட ரீசார்ஜ் பண்ணலையே, நம்ம எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னு பாலாவுக்கு ஒரே கவலையாக இருந்தது. அதனால தான் பையன் பார்க்க வரும் பொழுதெல்லாம் சும்மா அனுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் எப்பவும் இது போல் அப்பா கேட்டதே கிடையாது. ஏன் இந்த தடவை இப்படி கேட்குறாருன்னு மகனுக்கே ஒரே கோபமாக வந்தது. அப்போ ரீசார்ஜ் தானேப்பா செஞ்சு கொடுக்குறேன்ப்பா, இப்போ என்னப்பா ஆக போகுது, 2 நாள் என்னப்பா ஆக போகுதுன்னு சொன்ன உடனே தன்னுடைய பேரனை பார்த்து கேட்டார். கண்ணா, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்டோன்னே, சொல்லுங்க தாத்தா, என்ன தாத்தா பண்ணணும் அப்படின்னு. கண்ணா, எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்குறியா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு? ஓ கொடுக்குறேனே, அப்பா எனக்கு கொடுக்குற காசை எல்லாம் நான் சேர்த்து பிகி பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன், உங்களுக்கு அதிலிருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு கொண்டு வந்து கொடுத்துட்டான். கொடுத்தோடனே அதை ரீசார்ஜும் அவர் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் ஃபோன் போட்டால் ஃபோன் போகுது, எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தங்க எடுக்கிறாங்க. ஆனால் அந்த தகவல் தான் அவருக்கு ஒரு பேரிடியாக விழுந்தது. ஆம், பாலாவினுடைய நண்பன் மது தவறிவிட்டான், காலமாகிவிட்டான் அப்படின்னு ஒரு தகவல் அவருக்கு வந்த உடனே தன்னை எறியாமல் ஓ என்று அழுகிறார். பேரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தாத்தா எதுக்கு இப்படி அழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா எதுக்கு தாத்தா இப்படி அழுறீங்க அப்படின்னு. தம்பி, என்னோட ஃப்ரெண்டுடா மது, அவன் செத்து போயிட்டான்டா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தாத்தா சொல்கிறீங்க? அந்த தாத்தா வரப்பெல்லாம் எனக்கு பிஸ்கெட்லாம் கொடுப்பாரு, அந்த தாத்தாவா அப்படின்னு சொன்னோன்னே, அச்சோ என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க, இருங்க நான் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போய் தன்னுடைய அப்பாவை அழைத்து கொண்டு வருகிறான். தாத்தா அழக்கூடிய விவரத்தை எல்லாம் அப்பாவிடம் சொன்னவுடன் பாலாவுடைய மகன் கோபமாக அப்படியே வருகிறான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு, இப்போ இதுக்கு இப்படி அழுறீங்க? நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொன்னல, அதுக்குள்ளே அவன்கிட்ட கேட்டு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? சின்ன பையன்கிட்ட போய் காசை வாங்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அப்பா தேம்பி அழுவதை பார்க்கும்போது அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது. அப்பா இது போல் அழுததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குற பதிலே கிடையாது. மருமகளை பார்த்து சொல்கிறார், என்னுடைய நண்பன் மது இறந்து விட்டானம்மா அப்படின்னு.
என்ன மாமா சொல்கிறீங்க? நல்லா தானே இருந்தார். போன வாரம் கூட நீங்கள் பேசுகிறப்ப கூட பேசுகிறீங்களான்னு சொன்னீங்களே அப்படின்னு. ஆமாம்மா, நாங்கள் டெய்லி ஒரு தடவை பேசிக்குவோம். குட் மார்னிங் குட் நைட்டுன்னு சொல்லிக்குவோம். 4-5 நாளாக ரீசார்ஜே பண்ணலை. உன் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், அந்த செஞ்சு தரேன் இந்த செஞ்சு தரேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் செஞ்சே கொடுக்கலையேம்மா. எப்படி செத்தான்னு தெரியுமா? குளிச்சுட்டு இருக்கிறப்ப ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே செத்துட்டானாம்மா. 2-3 நாள் ஆச்சாம், வெளியிலேயே வரலையாம். அப்புறம் எல்லாரும் கதவை திறந்து பார்த்தா செத்து கிடக்கிறது தெரிஞ்சிச்சாம்ப்பா. எப்படி ஒரு சாவு பார்த்தியா? அதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் மார்னிங் குட் நைட்டுன்னு சொல்லிக்குவோம். அதுக்கு நீ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டே அப்படின்னு சொல்லும் பொழுது பாலாவினுடைய மகனுக்கு குற்ற உணர்ச்சி எங்கோ இருந்து அதை அவனை குத்தியது. ஒருவேளை நம்ம ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருந்தா அப்பா பேசியிருப்பாரோ, பேசியிருந்தா உடனே தெரிஞ்சிருக்குமோ, தெரிஞ்சிருந்தா காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனதில் ஒரு உறுத்தல் இருந்தது. அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, முதுமை, தனிமை இது எவ்வளவு கொடியது அப்படின்னு. இனிமேலாச்சும் நம்ம அப்பாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான்.